ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஷார்ட்ஸ் ஒரு 4-5 போட்டிருக்கேன். வேணும்னா பாருங்கள். யூடியூப்பில் சேனல் வச்சு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நான் கூட மண்டே மோட்டிவேஷன், மார்னிங் மோட்டிவேஷன்னு பேசலாம் அப்படின்னு பார்த்தா, என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கே 10 பேர் வேணும் போலையே அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு கண்டென்ட் பிடிச்சி எப்படியோ லாங் வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டேன். பட் இருந்தாலும் சொல்லணும் இல்லையா ஒரு மோட்டிவேஷன். சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உடனே பண்ணிடுங்க. அது இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போச்சுன்னா நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் பண்ணவே மாட்டோம். ஏன்னா எனக்கு இந்த ஐடியா 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஆனால் என்னன்னே தெரில, அது என்னால் பண்ணவே முடியல. சும்மா ரேண்டமாக சரி பண்ணிவிட்டுலாம் அப்படின்னு பண்ணது தான் இன்றைக்கி. அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது டெய்லி ரொட்டீன்னும் வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் குக்கிங்கும் எட்டி பார்க்கும். என்னோடய சமையல் கலைகள் அப்படியே கொஞ்சம் மொக்கையும் போடுவேன். நான் வேறு ஒரு 4-5 வருஷம் அப்படியே ஜாலியாக வேஸ்ட் பண்ணிவிட்டு இருந்துட்டேன்னா அப்பப்போ கொஞ்சம் ரெக்ரெட் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இப்படி சும்மாவே படுத்துருக்குறோமே அப்படின்னு தோணும். வீட்டு வேலை இருக்குதான், பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது என்னோட ஓன் ரெசிபி. அதாவது டொமேட்டோ நூடுல்ஸ். நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கும்ல, அந்த நூடுல்ஸை வாங்கி பண்ணுறது தான். நம்ம பாஸ்தா ரெசிபி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் அல்லது பட்டர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கார்லிக், அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ஆனியன், உங்களுக்கு வேணால் கேப்சிகம் ஆட் பண்ணலாம். நான் பண்ணல. அதுக்கப்புறம் டொமேட்டோ இருக்குது இல்லையா, அதை நல்லா ஒரு 4-5 பிளான்ச் பண்ணுறதுனா பண்ணலாம். நான் அப்படியே அரைச்சி ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனைலாம் போயிடணும். போனதுக்கப்புறம் நமக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸில் எது வேணாலும், மஷ்ரூம், கார்ன், நான் கேரட், பீட்ரூட், பட்டாணி எல்லாமே போட்டிருக்கேன். இந்த ரெசிபி நீங்கள் அப்படியே பாஸ்தாவுக்கும் பண்ணலாம். நான் அதுக்கு இது நூடுல்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். அது நான் ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள் வேணால் போடலாம், அதெல்லாம் நான் போடலை. கொஞ்சம் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே அந்த நூடுல்ஸ் காட்டினேன் இல்லையா, அது லைட்டாக ஹாட் வாட்டரில் இல்லை, கோல்டு வாட்டரில் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன், ஒரு 5 நிமிஷம். அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டால் போதும். கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த மண்டேலாம் எவன்டா கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி ஒரு மண்டே மார்னிங் தான். அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன போடலாம் அப்படின்னு. 2 நாள் தோணுச்சு, சரி பேசாமல் ஸ்கிப் பண்ணிடுறோமா, இதை ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, என் வாய்ஸையும் ஒரு இதாக மதித்து உங்கள் வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு. வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம குரலை வேறு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சி சரி கண்டினியூ பண்ணுவோம், பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். லன்ச் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் குட்டிக்கு. என்னைக்காவது இந்த கொள்ளு ரசம் அந்த மாதிரிலாம் வச்சா, பருப்பு ரசம் அதெல்லாம் வச்சா அவனுக்கு ரசம், அப்புறம் மோர் கம்பல்சரி இருக்கும். அது போக ஒரு பொரியல் இருக்கும். இவ்வளோ தான் லன்ச்சு. அப்புறம் இவங்க ஸ்கூலில் வேறு 2 ஸ்நாக்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. காலையில் ஒன்று, ஈவினிங்க்கு ஒன்றாமா. அவனே 3:30க்கு வீட்டுக்கு வந்துடுறான். இதில் எங்கடா சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஆனாலும் கொடுத்து விட்டுறது. என்னடா ரொம்ப நேரமாக டிஃபன் பாக்ஸே வருதுன்னு யோசிக்காதீங்க. வேறு என்னத்தை எடுக்கிறதுன்னு தெரியல காலையில், அதனால தான் இதையவே வச்சுக்கிட்டு இருந்தேன். அது போக இன்னும் ட்ரைபாட் வேறு வாங்கலையா, கையில் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போக போக அப்படியே கொஞ்சம் சரி பண்ணிக்குவேன்னு நினைக்கிறேன். இன்னும் யூடியூப் நாலேஜுங்கிற ஒரு பேசிக் ஒன்று எனக்கு இன்னும் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்கேன். இது போக இன்னும் 2-3 சேனல்ஸ் வேறு வச்சுருக்கேனா. நம்ம பண்ணுறதே ஒரு இத்தினூண்டு ஒரு எடிட்டிங் தான். அதுலேயே நான் இன்னொரு 2-3 சேனல்ஸ் வேறு வச்சுருக்கேன்.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க, நான் லிங்க் வேணால் அனுப்புகிறேன். கிட்ஸுக்கு இந்த கோட்டு, ஏஐ வீடியோஸ் அந்த மாதிரியும் வச்சுருக்கேன் இன்ஸ்டாவில், யூடியூப்பில். என்னோடய இந்த சேனலே வந்து இன்ஸ்டாலேயும் இருக்குது, சேம் ப்ரொஃபைல் நேமில். வேணும்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஃபாலோ போடுங்க, எல்லாமே நானும் தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு போட்டுருங்க. அப்புறம் ஸ்கூல் ரொட்டீன் என்னோடது தான். பாட்டு கேட்டுட்டு அப்படியே அவனை ஸ்கூல் ட்ராப் பண்ணிவிட்டு, ட்ரைபாட் இல்லாததுனால என் வீட்டுக்காரரை தான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். வண்டியில் போகையில் எடுங்க, நிற்கையில் எடுங்க, படுக்கையில் எடுங்கன்ட்டு. இது வந்து நான் வெளியில் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தேன். கொஞ்சம் கருகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இந்திரா காந்தி மாதிரி போத்தி இருக்கிறதெல்லாம் அதுக்கு தான். ரொம்ப வெயில், ரொம்ப வெயில். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ வாக்கிங்கில் போயாச்சு. கையெல்லாம் கருக்கி விட்டுருச்சு வெயில். கொடையெல்லாம் எதுக்கு பிடிச்சேன்னே தெரியல. கொஞ்சம் நான் போகிற இடம் ஏஸ்தட்டிக்காக இருக்காததுனால கொடையும் வானத்தையும் காட்ட வேண்டியதாக போச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ரெசிபி, இது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். கொள்ளு பருப்பு ரெசிபி, வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் வந்து இதை யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இதை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. வெறும் வயிற்றில் ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும். இது எப்படின்னா, கொள்ளை வந்து ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும், அது ஏற்கனவே ப்ரௌன் கலர் தான், என்ன வளர்றேன்னு தெரில, அது வந்து கொஞ்சம் டார்க் ஆகி கொஞ்சம் பல்ஜ் ஆகும், அப்படியே பட்டுன்னு வெடிக்கும். அது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு கொஞ்சமாக ஜீரகம் அளவு காமிச்சிருக்கேன் இதில். ஜீரகம் மட்டும் கொஞ்சம் கருகிராமல் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு ஒரு இந்த ஸ்பூன் தான், இதே ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை நான் வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா போட்டுக்கலாம். இதையும் இந்த வெட்னஸ் போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பூண்டு வேணும்னா ஆட் பண்ணலாம், பட் நான் பண்ணலை. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொட்டி ஆற வச்சுட்டு, அரைக்கையிலேயே உப்பு போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை போடாமல் அரைச்சாலும் சரி, தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பீங்க இல்லையா, அப்போ ஒரு 1.5 ஸ்பூன் இதை போட்டு கொஞ்சம் வேணும்னா உப்பு போட்டு நீங்கள் வடிகட்டியும் குடிச்சிக்கலாம், அப்படியும் குடிச்சிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து நான் வந்து இங்கிலீஷ் படிப்பேன் அப்பப்போ. கொஞ்சம் இந்த 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அறிவு வளர்த்துக்கணும் இல்லையா. நம்ம அறிவெல்லாம் வந்து என் பையனுக்கே வந்து சொல்லிக் கொடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் அப்பப்போ படிப்பேன். நான் வேணும்னா இது தனியாக ஒரு நாள் ஒரு வீடியோவாக போடுறேன். எப்படிடா 8 நிமிஷம் கண்டினியூஸாக பேசிட்டேன்னு எனக்கே தெரில. ஏன்னா ஷார்ட்ஸ்லேயே வந்து ஒரு 20 டேக் போயிடும். இன்றைக்கி எப்படியோ அப்படியே பேசிகிட்ருக்கேன். ஏதாவது உளர்ற மாதிரி இருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்புறம் வந்து இதுதான் நான். ஒரு வீடியோலேயும் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது வேர்க்கறதுக்கு தகுந்த மாதிரி குங்ஃபு கொண்ட குடிமி அப்படி இப்படின்னு மாறும். அப்புறம் இது என்னோடய டே இன் மை லைஃப்பில் கடைசி இது. ஈவினிங்கே வந்துடுச்சு, என் வேலை முடிஞ்ச பாடு இல்லை. அப்புறம் இதுக்கப்புறமும் இருந்துச்சு, பட் அதெல்லாம் எடுக்க முடியல. இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டைலாகை நானும் ஒரு காலத்தில் சொல்லுவேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தால் சிரிச்சிருப்பேன். பட் இன்றைக்கி நானே சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.